பிஹைண்ட் நோட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம்? மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நம்மளோட கல்யாணத்துக்கு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரலனா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்ல. ஒரு பக்கம் கல்யாணம் நடக்குது, எல்லாரும் வராங்க அப்படின்ற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு வெறுமை இருக்கும். நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்ம கல்யாணத்துக்கு வரலையே, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா இவர் அங்க பார்க்க போயிருந்திருக்காரு. கல்யாண மேடையில கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு லண்டன்ல இருந்து மாப்பிள்ளையுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படியே திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கிறாரு. பின்னாடி வழியா மேடையில ஏறி தன்னுடைய நண்பரை பார்த்தோன்னே கல்யாண மாப்பிள்ளை அப்படியே கட்டி அணைச்சு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாரு. இவங்களுடைய இந்த ஹக்குக்கு பின்னாடி எவ்வளவு மெமரிஸ் இருக்கும், எவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கும், எவ்வளவு அழகான நட்பு இருக்குல்ல. இப்படிப்பட்ட நண்பர் கல்யாணத்துக்கு வரலனா கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா இவர் பாத்தீங்களா கல்யாணத்துக்கு திடீர்னு சர்ப்ரைஸா வந்து நின்றிருந்திருக்காரு. அதுவும் லண்டன்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்திருந்திருக்காரு. தன்னுடைய ஃப்ரெண்ட் வெளிநாட்டுல இருக்காரு, கல்யாணத்துக்குலாம் வர முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் இவருக்கு வருத்தம் இருந்தாலும் அவர் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரியான நினைப்புல தான் இருந்திருக்காரு கல்யாண மாப்பிள்ள. ஆனா இப்படி திடீர் விசிட் கொடுத்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம கல்யாணத்தில் இருக்கிறதான நம்ம விரும்புவோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான தருணம் தான் இங்கே நடந்திருக்கு. ரிஷாத் ஜேகேடி அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.